ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகசிங்கர் திருவடிகள் சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் சிறப்பு மிகுந்த பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவ்யதேசங்களை எல்லாம் சேவித்து வரக்கூடிய காலகட்டத்திலே இன்றைய நாளில் நாம் திருத்தங்கால் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி தங்கி இருக்கக்கூடிய கஷேத்திரமாக, பூதத்தாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் பாடி புதித்த கஷேத்திரமாக, விருதுநகர் மாவட்டத்திலே காட்சி தரக்கூடிய கஷேத்திரமாக விளங்கக்கூடிய இந்த திருத்தங்கல் கஷேத்திரத்தை பற்றி காணவிருக்கிறோம். வைகுண்டத்திலே ஒரு முறை எம்பெருமானுடைய பிராட்டிகளாக விளங்கிய ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ பூமி பிராட்டியான உமாதேவி தாயார், நீலாதேவி தாயார் 3 பேருமே யார் பெரியவர், யார் உயர்ந்தவர் என்று போட்டி ஏற்பட்டதாம். பெருமாள் அமைதியாக இருந்தாராம். மகாலட்சுமி சொன்னாலாம், பெருமாளுடைய திருமார்பிலே விளங்குவதால் யாமே பெரியவள் என்று. பூமி பிராட்டி சொன்னாலாம், இந்த பூமியாக விளங்கி பொறுமையாக விளங்குவதால் யாமே பெரியவள் என்று. நீளாவோ, நான் அமைதியாக இருந்து சதாசர்வ காலமும் சாந்தமாக இருப்பதால் நானே பெரியவள். இதனால் ஒரு பெரிய குழப்பம் வந்துவிட மகாலட்சுமி கடும் தவம் இயக்குவதற்காக இந்த தலத்தில் தங்கி இருந்து தவம் செய்தார். மகாலட்சுமி தங்கி இருந்ததால் திருத்தங்கல், திருவான மகாலட்சுமி தங்கியதால் திருத்தங்கல் என்று இந்த திவ்யதேசத்திற்கு பெயர். அது மட்டுமின்றி பெருமாள் ஆச்சரியமாக இந்த மகாலட்சுமியை அங்கீகாரம் செய்து நீயே உயர்ந்தவள் என்று கூறினாளாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமயமான திருக்கேத்திரம். இந்த தலத்திற்கு வந்தால் லக்ஷ்மி கடாட்சம் வீட்டிலே தங்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி ஆலமரத்திற்கும் ஆதிசேஷனுக்கும் ஒரு போட்டி வந்ததாம். ஆதிசேஷன் சொன்னாராம், என்னைத்தான் எம்பெருமான் படுக்கையாக ஏற்றுக்கொள்கிறார், அவருக்கு தலையணையாக விளங்குகிறேன், திருப்படுக்கையாக இருக்கிறேன், மரவடியாக விளங்குகிறேன், சென்றால் குடையாகவும் நிற்கிறேன், அமர்ந்தால் சிங்காதனமாகவும் இருக்கிறேன், அவர் அணியும் பூம்பட்டாகவும் அற்புதமாக அங்கே வைகுண்டத்திலே இருக்கக்கூடிய தீபமாகவும் யாம் தான் சுடர் விடுகிறோம். லக்ஷ்மணனாக பலராமனாக அவதரித்ததால் யாமே சிறந்தவர் என்று சொல்ல, அதை ஏற்காமல் ஆலமர இலை சொன்னதான். அதெல்லாம் மற்ற விஷயம். ஆனால் ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனா என்று ஆழ்வார் கூறியதற்கேற்ப பிரபஞ்சம் முடியும் பொழுது எம்பெருமான் உன்மீதா சயனம் கொள்கிறார், ஆலமரத்தின் இலையான என் மீது தானே சயனம் புரிகிறார், எனவே யாமே உயர்ந்தவர் என்று சொல்ல, ஒரு கட்டத்திலே ஆதிசேஷன் வாதத்திலே நின்றுவிட ஆலமரம் மிகவும் மனம் வருந்த பெருமாள் சொன்னாராம், கவலைப்பட வேண்டாம், இந்த திருத்தங்கல் கேத்திரத்திலே மலையாக நீ வந்து நில், உன்னுடைய மலையான உன் மீது நின்றும் இருந்தும் கிடந்தும் சேவை சாதிக்கிறேன் என்று. வைஷ்ணவ திவதேசங்களிலே குடைவரை கோவிலாக விளங்குவது இந்த கோவில்தான் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆழ்வார்களின் பாசுரங்கள் ஒருபுறம் என்றால், பெருமாள் நின்றும் இருந்தும் கிடந்தவாறு அற்புதமாக சேவை தந்து திருமகளை ஏற்றுக்கொண்ட திலம், ஆதிசேஷனுக்கும் ஆலமரத்திற்கும் ஒரு ஞானத்தை வழங்கிய திருத்தலம் திருத்தங்கல் என்று சொல்லக்கூடிய திருத்தலம். எனவே அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் பெற வேண்டும் என்று விரும்புவோர் இந்த தலத்திற்கு வர வேண்டும். பொதுவாக கணவன் மனைவிக்குள்ளே பேதங்கள் வந்தால் அந்த பேதங்கள் பெரிதாக போகும் பொழுது விவாகரத்து வரை சென்று விடுகிறது. அதனால் குடும்பம் பாதிக்கப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட பிணக்குள்ள குடும்பங்கள் இந்த திருத்தங்கல் கேத்திரத்திற்கு வந்து தாயாருக்கு தங்களால் இயன்ற மாலை பெருமாளுக்கு துளசியை சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்து கொண்டால் அவர்களுடைய குறை நீங்கி குறைவில்லாத ஆனந்தம் பெருகும் என்று இந்த தலத்தினுடைய மகாத்மியம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தம்பதிகளாக விளங்கக்கூடியவர்கள், தம்பதிகளாக மாறக்கூடியவர்கள் கல்யாணத்திற்கு முன்பாக கூட இந்த திருத்தங்கல் கஷேத்திரத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்து கொண்டால் அற்புதமாக திருமணம் நடைபெறும், இல்லறம் நல்லறமாகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே திருத்தங்கிய கஷேத்திரமான திருத்தங்கலிலே நாம் சென்று ஒரு நாள் தங்க வேண்டும். அது ஒரு வியாழக்கிழமையாக இருக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை என்று பிருகுவாரே சதம் தீமான் படேத் வஸ்திரமாத்திரகம் அஷ்ட ஐஸ்வர்யம் வாப்னோதி குபேர இபபூதலே என்று
லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லக்கூடிய வகையிலே வெள்ளிக்கிழமையிலே மகாலட்சுமி வழிபாட்டை திருத்தங்களிலே மேற்கொண்டு ஸ்ரீதேவி, உமாதேவி, நிலாதேவி சகிதராக விளங்கக்கூடிய நின்ற நாராயண பெருமாளை அந்த திருத்தலத்திலே நாம் நின்று சேவித்தால் மகாலட்சுமி நம் இல்லத்திலே நிரந்தரமாக தங்குவாள் என்பது இந்த தலத்து பெரியோர்களின் அருள் வாக்கா. மகாலட்சுமியின் கருணை பார்வைதானே வேண்டும். அந்த பார்வைப்பட்டால் நமது வறுமை நீங்கிவிடும், வளமை கூடிவிடும். அப்படிப்பட்ட வளமையை, செழுமையை, இனிமையை தரக்கூடிய திருத்தங்களிலே காட்சி தரக்கூடிய திருத்தங்கள் நாயகனை, திருமாமகள் கேள்வனை சேவித்து லக்ஷ்மி கடாட்சத்தை பெறுவோமா. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.